பொங்கல் விடுமுறை மற்றும் காணும் பொங்கலை ஒட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு நீர்நிலைகள் மற்றும் சுற்றுலா தலங்கள், பொழுதுபோக்கு பூங்காக்களில் பொதுமக்கள் குடும்பமாக குவிந்தனர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணார் அருகில் உள்ள மாட்டுப்பட்டி அணை, குண்டலை அணை மற்றும் எக்கோ பாயிண்ட் உள்ளிட்ட சுற்றுலா மையங்களில் படகு சவாரி உள்ளன. பொங்கல் விடுமுறையை அடுத்து சுற்றுலா பயணிகள் இங்கு படகு சவாரியில் ஈடுபட்டனர். கடும் குளிர், சாரல் மழை மற்றும் மஞ்சு மூட்டம் என மூணாரின் வித்தியாசமான காலநிலையை பொருட்படுத்தாமல் சுற்றுலா பயணிகள் படகு சவாரியில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள புகழ்பெற்ற வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். 26 வகையான பறவை இனங்கள் உள்ளிட்டு மொத்தம் 50,000க்கும் மேல் குவிந்துள்ள வெளிநாட்டு பறவைகளை கண்டு களித்தனர். இந்த கவர்மெண்ட்டுக்கும் சரி, ப்ளஸ் இந்த ஊர் மக்களும் சரி, இதை நல்லா பாதுகாக்கிறதா சொல்கிறாங்க. இதுக்காகவே தீபாவளி அதுக்கெல்லாம் பட்டாசு வெடிக்க மாட்டாங்க, போக மாட்டாங்கலாம் சொல்லுவாங்க. நாங்களும் பார்த்துருக்கோம். அதே போல இருக்குது. நல்லபடியாகவே இங்கே பண்ணியிருக்காங்க. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள கொடிவேரி அணையில் காணும் பொங்கலை ஒட்டி 10,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். 300 சவரன் நகையுடன் அணை நீரில் நீண்ட நேரம் குளித்த சென்னை பல்லாவரம் அதிமுக கிளை செயலாளர் விஜய் என்பவரை பாதுகாப்பு கருதி போலீசார் வெளியேற்றினர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த பவானிசாகரில் உள்ள கீழ்பவானி அணை பூங்காவிலும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அவர்கள் படகு சவாரி செய்தும் எலக்ட்ரிக் ரயிலில் பயணித்தும் மகிழ்ந்தனர். சேலத்தில் ஏற்காடு மற்றும் குறும்பப்பட்டி வன உயிரியல் பூங்காவில் மக்கள் உற்சாகத்தோடு பொங்கல் விடுமுறையை கொண்டாடி மகிழ்ந்தனர். பூங்காவில் பல்வேறு உயிரினங்களை பார்த்து ரசித்ததாகவும் பயணிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். காணும் பொங்கலும் போது மார்னிங் எல்லாம் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு இங்கே வந்திருக்கு. கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. சில்ட்ரன்ஸுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஊஞ்சல் எல்லாமே ஜாலியாக இருக்குது. அதுபோல் அனிமல்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது, நல்லா இருக்குது. சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பொங்கல் விழா ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நாங்கள் பொங்கலெல்லாம் கொண்டாடிட்டு சரி எங்கேயாவது சுற்றி பார்க்கலாம் அப்படின்னும் போது நமக்கு சேலத்தில் பெஸ்ட்டான பிளேஸ்னால் அது குருவம்பட்டி உயிரியல் பூங்கா தான். சரி இங்கே வரலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம்னு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. டே டு டே இந்த இடத்துல நிறைய அப்டேட்ஸ் காட்டிகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளாக நம்ம இத்தனை வருஷத்தில் பார்க்க ஒவ்வொரு வருஷமும் வித்தியாசமாக ஏதாவது பண்ணிகிட்டே இருக்காங்க. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். காணும் பொங்கலையொட்டி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டையில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்தது. அதேபோல தென்பெண்ணை ஆற்றுக்கரையில் விழுப்புரம் அருகே உள்ள எல்லிச்சத்திரம் அணைக்கட்டு உள்ளிட்ட இடங்களில் ஏராளமானோர் புனித நீராடி காணும் பொங்கலை உற்சாகமாக கொண்டாடினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.